இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழ்நாட்டில் நடந்த கரூர் சம்பவத்திற்கு இணங்க சிபிஐனுடைய சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க. அது விஜய்க்கு எதிராக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ராகுல் காந்தியினுடைய ஒரு பிடிப்பு விஜய் அரசாங்கத்தில் இருப்பதை நான் கலங்கரை விளக்கத்திற்கு நான் விளக்கமாக சொல்ல தயாராகிறேன். திமுக இரட்டைப்பாடு இருக்கிறதா என்ற ஒரு எண்ணம் கூட வர ஆரம்பித்து விட்டது. மரியாதைக்குரிய சீமானுக்கும் ஒரு விதமான மைனாரிட்டி சோர்ஸ் அவர்கிட்ட இருக்குது. கடந்த 5-6 தேர்தல்களில் அவர் போட்டியிட்ட விஜய் மாதிரி இன்னைக்கு கட்சி ஆட்சிக்கு வரல. அவர் ஏவா வேலு மேல போடக்கூடிய கேஸுக்கு எவ்வளவுதான் ஒரு அழுத்தம் இருக்கும் என்பதை தெரியவில்லை. அரெஸ்ட் பண்ணி காமிக்கணும் விஜய், சும்மா கேஸ் போட்டுட்டு போயிடக்கூடாது. இருவரும் பேசுவதற்கு ஒரு நிமிடம் முன்னதாக அவரை காலிஸ்தான் ஆளுங்க சுட்டு விட்டார்கள். ராகுல் காந்தி மேல சிபிஐ என்கொயரி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கொயரி பண்ணணும், அவர் பாஸ்போர்ட் முடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை சைனாவிலிருந்து பெற்றார் என்றெல்லாம் ஒரு என்கொயரி ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர் மேல ரெய்டு எல்லாம் விடுவாங்க. அந்த நிலைமைக்கு வந்து விட்டால் மகாலட்சுமி, விஜய் அவர்கள் காங்கிரஸை கட் பண்ணிடுவார், கம்யூனிஸ்ட போடான்னுவாரு, விடுதலை சிறுத்தைகளுக்கு டெப்டர். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? ஜோரா இருக்கு. சரி, இன்னைக்கு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா காலையிலே கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாரு. அதுல ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 100வது நாள் அப்படின்றதால இந்த 1 லட்சம் கோடி முதலீடை நடத்தி இருக்கிறாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உங்களுடைய சாதனையாக மாறுமா? சாதனையாக கண்டிப்பாக மாறும். விஜய் அவர்கள் நல்ல சிறப்பான முறையில் கடந்த ஒரு வாரம் மட்டும் தன்னுடைய அரசாங்கத்தை நடத்தி கொண்டு சென்றார். கடந்த 3-4 நாட்களில் தமிழக சட்டமன்றத்தில் நடந்தது, அதுவும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்த்து போர்க்கொடி உயர்த்துவது, வட இந்தியா தென் இந்தியா என்று பேசுவது, அமித்ஷா அவர்களையும் ராகுல் காந்தி ஒரு தூண்டுதலின் பெயரில் சில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அசம்பிளியில் பேசுவதும், குறிப்பாக வன்னி அரசு அவர் இந்து மதத்தையும் சனாதனத்தை பற்றி பேசுவதையெல்லாம் வட இந்தியாவில் வர்ணிக்கிறார்கள் பலர். விஜய் அரசாங்கத்தினுடைய 100 நாட்களில் முதலில் இருந்த ஒரு காதல் மோகம் இப்பொழுது குறைந்து வருகிறது என்று தான் வர்ணனை செய்கிறார்கள். எப்பவுமே நம்மளுடைய வீடியோல எஸ்பெஷலி நம்ம 2 பேரும் பேசுறதுல கலங்கரையினுடைய என்னுடைய எண்ணம், நம் நடுத்தரமாக இருக்கிறோம், மிடில் பாத். நம்ம ரைட் இல்ல லெஃப்ட் இல்ல சென்டர். அதனால நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம் கிடையாது, விஜய் அவர்களை வாழ்த்துகிறோம். அதே சமயத்தில் பத்திரிகையாளர்களை எல்லாம் ஒதுக்குவது என்பது தவறு. எதற்காக? இது ராகுல் காந்தியினுடைய ஒரு பிடிப்பு விஜய் அரசாங்கத்தில் இருப்பதை நான் கலங்கரை விளக்கத்திற்கு நான் விளக்கமாக சொல்ல தயாராகிறேன். நாங்கள் கேள்வி கேளுங்கள், நம்முடைய பேட்டியில் அதை அதிக விஷயத்தை சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக இன்று கனிமொழி அவர்கள் ஓம் பிர்லா, லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா கொடுத்த விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்திருக்கிறார். நேற்று என்ன என்று கேட்டால், தமிழக சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷன் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றாரு உதயநிதி. இங்க பிஜேபி கை கோக்குறாங்க. ஆக மொத்தம் திமுக இரட்டைப்பாடு இருக்கிறதா என்ற ஒரு எண்ணம் கூட வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் திமுக சொல்வதில் ஒரு அர்த்தமும் இருக்கிறது. நான் 2 ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கனிமொழி பண்ணது ரொம்ப தப்பாயிடுச்சுமா, நிறைய பேருக்கு இதுவாயிடுச்சு. அதை தவிர கலங்கரை நேயர்களுக்கு ஒரு வட இந்திய செய்தியை ஓரிரு குறிப்புகளை சொல்லிவிட்டு தமிழ்நாட்டிற்கு வரலாம் என்று நினைக்கிறேன். விஜய் 100வது நாளில் அடி எடுத்து வைத்த பொழுது அவருக்கு வாழ்த்துக்கள். காரணம் என்ன என்று கேட்டால், இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழ்நாட்டில் நடந்த கரூர் சம்பவத்திற்கு இணங்க சிபிஐனுடைய சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. சிபிஐயிலிருந்து கிழமை செய்வார்களோ என்ற எண்ணம் கூட இருக்கிறது. 17-18 வந்துடும். அது விஜய்க்கு எதிராக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா ஆட்சியில் இருக்கும் போது எதிராக போகுமா சார்? திமுக அரசாங்கம் கண்டிப்பாங்க, விஜயம் கண்டிக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவர் இன்வெஸ்டிகேஷன் போதெல்லாம் சிலதெல்லாம்
சொல்லதையும் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தவிர இன்னொன்னு மகாலட்சுமி, டெல்லியில் 85 தூதரகங்கள் இருக்கின்றன, டிப்ளமசி எம்பசி. அதுல டென்மார்க் என்ற ஒரு தூதரகம் இருக்கிறது, டேனிஷ் எம்பசின்னு பேர் இருக்கு. அங்கு கடந்த 2-3 நாட்களாக தமிழக எம்பிக்கள் 5-6 பேர் போயிட்டு வந்து இருக்காங்க. எதுக்கு ஏதுன்னு தெரியல. ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், ராஜ்யசபா எம்பி அவர்கள், விஜய் தமிழக முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்ற போர்வையில் அதிகமாகவே பேசுகிறாரா, அதிகமாகவே செயல்படுகிறாரா என்ற அச்சங்கள் பல திமுக எம்பிக்கள் மனதில் வந்துவிட்டது. டாக்டர் ஜெய்சங்கர் அயல்வுறவுத்துறை அமைச்சர் பல எம்பிக்களிடம் சொல்லி இருக்கிறார், இனி தாங்கள் ஏதாவது அயல்நாட்டு தூதரகம் சென்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற வேண்டும். ஏனென்று கேட்டால் எந்த தேசத்தினுடைய தூதரகத்துக்கு போனாலும் அந்த தேசத்தினுடைய இந்திய உறவு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதன் மூலமாக தாங்கள் என்னென்ன பேச வேண்டும், இந்தியாவிற்கு எதிராக பேசக்கூடாது, இந்திய பாதுகாப்பிற்கு ஒரு எம்பி பதவி ஏற்கும் பொழுது சட்டத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் பதவி ஏற்கிறார்கள், அம்பேத்கர் கொடுத்த ஒரு சட்டத்தின் மீது. ஆனா இந்தியாவுக்கு எதிராக போய் நீங்க வெளில சொல்றீங்களோ என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்பதற்காக பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் என்று சொல்வார்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து. அதில் தமிழ்நாடு எம்பிக்கள் வாங்கல. அது ஒரு திமுக எம்பிக்கள் போனா எழுதி போடுவாங்க, லெட்டர் போடுவாங்க, பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா எம்பிக்கும் மகாலட்சுமி ஒயிட் கலர் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எல்லாம் ப்ளூ கலர் தான் இருக்கும். அந்த ஒயிட் கலர் பாஸ்போர்ட் வந்த உடனே எம்எல்ஏ எம்பி எல்லாம் வெளிநாட்டுக்கு போனா கூட பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயலகத்தில் இருந்து அனுமதி பெற்றுத்தான் செல்ல முடியும், இல்லாமனா முடியாது சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ். ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி அந்த டேனிஷ் எம்பசியில போய் மயிலாடுதுறைக்கும் டேனிஷ் நாட்டிற்கும் சம்பந்தம் உண்டு பல நூற்றாண்டுகளாக எல்லாம் சொல்லிட்டு அவர் சுதா, செந்தில், விஷ்ணு பிரசாத் மற்றும் பல எம்பிக்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. அது திமுக எம்பிக்கெல்லாம் அப்படியே கழுகு மாதிரி பார்த்து காயறாங்க. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தன்னை ஒரு நியமிக்கப்படாத தூதுவராக செயல்பட்டு வருகிறார். அவர் தான் இந்த திமுக காங்கிரஸ் உறவுக்கு பிரிவதற்கு காரணம் என்றெல்லாம் அவர் மீது காஞ்சின்னு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு டெல்லியில அதான் ஒரு பரபரப்பா பேசப்படுகிறது. தவிர நாம் இருவரும் பேச ஆரம்பித்ததற்கு முன்னதாக நேற்று முன்தினம் சுக்பீர் சிங் பாதல் என்று பிரகாஷ் சிங் பாதலுடைய மகன் சிரோமணி அகாலிதளுடைய தலைவர் பிரதமரை சந்தித்தார். அங்கு பஞ்சாப்ல தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலுக்கு முன்னதாக டிசம்பர்ல வரப்போகுது. இன்று நாம் இருவரும் பேசுவதற்கு ஒரு நிமிடம் முன்னதாக அவரை ஒரு காலிஸ்தான் ஆளுங்க சுட்டு விட்டார்கள். திருப்பமாக இருக்கிறது. ஆனால் அவர் உயிர் பிழைத்து விட்டார் என்ற SMS எனக்கு வந்து கொண்டிருப்பதனால் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வட இந்தியாவில் பரபரப்பாக இருக்கிறது. மூன்றாவதாக ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அலகாபாத் ஹைகோர்ட் ராகுல் காந்தி மேல சிபிஐ என்கொயரி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கொயரி பண்ணணும், அவரை பாஸ்போர்ட் முடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கார். ஆக மொத்தம் காங்கிரஸ் கண்டிப்பாக ஒரு இக்கட்டான நிலைமையில் வந்துவிட்டது. ராகுல் காந்தி 240 முறை அவர் அயல்நாடு சென்றிருக்கிறார். அவரிடம் மகாலட்சுமி 15 பாஸ்போர்ட் இருக்குது. ஏன்னா ஒரு பாஸ்போர்ட் 30 பக்கம் இருந்தது, எல்லாத்தையும் முத்திரை கொடுத்துருவாங்க விசா கொடுத்துச்ச. இவர் 240 கண்ட்ரி போயிருக்காருன்னா 240 என்ட்ரி, 240 எக்ஸிட் இருக்கும். 480 புக் ஆயிடும். அதெல்லாம் வாங்கிடுவாங்க சிபிஐ. அந்த பயத்துல அவர் சொல்லிட்டாரு, ஸ்டே வாங்கறதுக்கு போயிருக்காரு. அடுத்த வாரம் அந்த கேஸ் வரப்போகுது. எப்படின்னு தெரியல. ராகுல் காந்தி ஒரு ஊழல்வாதி என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் பொதுஜன இயக்கத்தில். அவர் சுப்ரீம் கோர்ட் போயிருப்பது கலங்கரை நேயர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். என்ன என்று டெல்லியில் இருந்து என்ன கேட்டால், ராகுல் காந்தி மீது சிபிஐ வந்து விட்டது என்பதுதான். அவர் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை சைனாவிலிருந்து பெற்றார் என்றெல்லாம் ஒரு என்கொயரி ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர் மேல ரெய்டு எல்லாம் விடுவாங்க. அப்போ இவர் கொஞ்சம் ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள நுழைஞ்சிடும். அப்படியே உள்ள போய் இப்பதான் சிங்கம் மாதிரி வராது. ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரசினுடைய ஆட்சியில் இதே டாக்டர் மன்மோகன் சிங் இந்திய விமானத்திற்கு ஸ்ரீலங்கன் விமானம் வர்ணம் அடைத்து கலர் அடித்து
பிரபாகரனை கொன்றார்களோ அன்று முதல் நான் சொல்லுகிறேன், தமிழர்கள் கொடுத்த சாபத்தினால் தான் காங்கிரஸ் இந்த மாதிரி அழிஞ்சு படிச்சு நார்த் இந்தியாவிலும் சவுத் இந்தியாவிலும் எல்லா இடத்துலயும். நீங்க சொல்றது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸுக்கு அதாவது ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய வகையில இங்க டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு தீர்மானத்தை காங்கிரஸ்க்காக தான் முக்கியமாக நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னு பல விவாதங்கள் தமிழ்நாட்டுல எழுந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவும் அதுக்கு உடன்பட்டிருக்கு. கரெக்ட் அது திமுக வந்து டிவிக்கு விழித்த வலையில் சிக்கி விட்டார்களோ என்ற அச்சமுடன் நினைக்கிறது. அதிலிருந்து வெளிவருவதற்கு தகனோ என்னமோ இன்று கனிமொழி நரேந்திர மோடியினுடைய டீ பார்ட்டி, ஓம் பிர்லாவுடைய டீ பார்ட்டியில கலந்துட்டு இருக்காங்க. இது திமுக ஒரு இரண்டங்காண்டான் நிலைமையில இருக்குது. இன்று நான் தமிழக பத்திரிகைகள் எல்லாம் படித்தேன். பல திமுக தொண்டர்கள், அடிப்பட்ட தொண்டர்கள், தேர்தல் சமயத்தில் பூத் எல்லாம் வாக்கு சாவடிகளை எல்லாம் மேற்பார்வையிடக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் பலர் தமிழ் வெற்றி கழகத்தில் சேர்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நான் படித்தேன். அதன் மூலமாக காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்து என்ன நினைக்கிறது என்று கேட்டால், தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக அழிந்து விட்டது. ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி அந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து பேசியதில் பாஜக அவர் மீது நல்ல ஒரு நம்பிக்கை வந்து விட்டது டெல்லியில். ஆனால் திமுகவும் அதிமுகவும் தொண்டர்கள் எல்லாம் தாவேகாவில் சேர்ந்து விட்டதனால் பாஜகவும் காங்கிரசும் சேர்ந்து கொண்டு, இரண்டு தேசிய கட்சிகள் சேர்ந்து கொண்டு இரண்டு மாநில கட்சிகளை அழித்து விட்டு வெறும் தாவேகாவை வென்று ப்ரொஜெக்ட் பண்ணுவது தவறு என்று சொல்லுகிறார்கள் வட இந்தியாவில். சரி, இன்னொன்னு அந்த மாதிரி சமயத்துல மகாலட்சுமி, தமிழக அரசியலை நாம் இருவரும் சீரியஸாக விவாதிக் கொண்டிருக்கும் பொழுது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போடக்கூடிய அளவிற்கு காங்கிரசிற்கும் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் வறுமையானால் மீண்டும் மாநில அரசு, தமிழ்நாடு அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க ஆரம்பித்து விடும். 2029 பொது தேர்தலில் திமுக வர்சஸ் தமிழ் வெற்றி கழகம் என்று இல்லாமல் ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் சீமான், ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ், ஃபார் எக்ஸாம்பிள் அஜித், இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா தமிழ்நாடு அரசியல் ஒரு மாறுதலை நான் பார்க்கிறேன் 2027. ஏன்னா நான் இன்னமும் சொல்றேன், ஆஸ் எ சென்டர் ஒரு பாலிசியில உட்கார்ந்து இரு பக்கம் சாராமல் ஒரு நடுத்தர நாளனாக சொல்லுகிறேன். தமிழ் வெற்றி கழகத்தினுடைய சில மூத்த தலைவர்கள் இன்னமும் எதிர்பார்க்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 20 பேர் வெளியே வந்து விடுவார்கள் என்று.